கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு லெந்து நாளின் 11வது நாளுக்கான தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதியை வாசிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவன் நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதும் பொழுது, மற்றவர்களை நீ குற்றவாளிகளாக தீர்க்கும் பொழுது உன்னை நீயே குற்றவாளியாக தீர்த்து கொள்கிறாய் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரை நாம் குற்றவாளி என்று கை நீட்டி பேசும் பொழுது ஒரு விரல் அவர்களை சுட்டி காட்டுகிறது, 4 விரல் நம்மை சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கும் பொழுது நாம் அந்த குற்றம் நாம் செய்கிறோமா என்று கவனித்து அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லையெனில் கோபாக்கினை நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே நம்மிடத்திலே குற்றங்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டு நம்மிடத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறவராக, நம்மை நியாயப்படுத்த நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக நாம் காணப்படுவோம். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நாம் நம்முடைய முதுகில் உள்ள அழுக்கை நாம் துடைக்காமல் மற்றவர்களை பார்ப்பதோ, அல்லது நம்முடைய கண்ணில் உள்ள உத்திரத்தை நாம் எடுக்காமல் மற்றவர்களுடைய கண்ணை நாம் சுத்தப்படுத்த செல்வதோ மிகவும் தவறான காரியம். அதனால் மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு நமக்கு எந்த ஒரு நியாயமும் கிடையாது. ஆண்டவர் தாமே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் நிலைநிறுத்தப்படும் பொழுது நாம் நம்மை கவனித்து அந்த நிலைக்கு நாம் கோபாக்கினை நிலைக்கு நாம் உட்படாதவர்களாக காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அநேகர் ஆண்டவர் அங்கே இருக்கிறத பார்த்து ஒரு விபச்சாரியான ஸ்திரீயை கையும் மெய்யுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. இவா கையும் மெய்யுமாக பிடிபட்டால் இவளை மோசேயின் சட்டப்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்கும் பொழுது அவர் எழுதி கொண்டவர்களாகவே காணப்பட்டார். அதிகமாக அவரை தொந்தரவு பண்ணினபடியால் உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதிருப்பானேயானால் இவள் மீது கல்லெறிய கடவன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவர் தரையிலே எழுதி கொண்டிருந்தார். ஒவ்வொருவராக அவருடைய மனதிலே குற்றம் குத்தப்பட்டவர்களாக, தாங்கள் செய்த பாவம் உணர்த்தப்பட்டவர்களாக அந்த இடத்தை விட்டு அனைவரும் கடந்து சென்று விட்டனர். சிறிது நேரம் கழித்து ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்தால் அந்த பாவியான ஸ்திரீ மாத்திரமே அங்கே நின்றாள். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன்னை குற்றப்படுத்தியவர்கள் ஒருவரும் உன்னை குற்றம் தீர்க்கவில்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது அவள் இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை குற்றம் தீர்க்கவில்லை, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்புகிறார். மற்றவர்கள் அவள் மீது குற்றம் சுமத்தி அவளை எப்படியாவது கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து வந்திருந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய குற்றத்தை உணர்த்தியவராக அவர் உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதிருப்பானே ஆனால் அவள் மீது கல்லெறிய கடுவன் என்று சொன்ன மாத்திரத்தில் அனைவரும் கடந்து சென்றார்கள். இந்த உலகத்தில், இந்த மாய்மாலமான உலகத்தில் குற்றம் செய்யாதவர்கள் ஒருவரும் கிடையாது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குற்றங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். குற்றமே செய்யக்கூடாது, பாவமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்மை நாமே தீர்மானித்து கொண்டாலும் சில சமயங்களில் கட்டாயத்தின் பேரில் சில பொய்களை, சில தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் இந்த லெந்து நாட்களை நம்மை நாம் விலக்கி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையும் ஒத்துமாய் காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். தேவன் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 24:12 கூட இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் பலனளிக்கிறபடியால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாம் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றம் சொல்லாதவர்களாக நிற்கத்தக்கதாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இந்த லெந்துக்கு காலத்தில் அவருடைய வேத வசனங்களை இன்னும் அதிகமாய் வாசித்து அவருடைய கிட்டி சேர நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து நின்று நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய சமூகத்தில் நாம் இன்னும் கிட்டி சேருவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருவரை குற்றம் சொல்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம்ப்பா. தகப்பனே, குற்றவாளி என்று நாங்களே காணப்படும் பொழுது நாங்கள் மற்றவர்களை குற்றம் சுமத்தாதவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும்பா. எங்கள் வாயின் வார்த்தையினாலும் எங்கள் இருதயத்தின் நினைவினாலும் அப்பா எங்களுடைய நடக்கையினாலும் மூக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்யும். அப்படிப்பட்ட கிருபை நீ தரப்பைகிற தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா எங்களுடைய பாதையை சபைபிணி தாரும், எங்களுடைய நினைவுகளை சபைபிணி தாரும். எங்களை நம்முடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.